நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக குழுமியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை நமக்கு முழுமையாக ஆக்கி தந்து, அல்லாஹ் அவன் தந்த சத்திய மார்க்கமான இந்த தூய இஸ்லாம், இந்த தூய இஸ்லாத்தை தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து அனுப்பிய நபிமார்கள் அனைவருமே இந்த இஸ்லாத்தில் தான் இருந்தார்கள் என்பதையும், இந்த இஸ்லாத்தை தான் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இஸ்லாம் என்பது நமக்கு முன் சென்ற காலத்தில் வாழ்ந்த இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் தோழர்களான சஹாபாக்களுக்கும் இஸ்லாம் ஒரு இல்மாக, கல்வியாகத்தான் தரப்பட்டிருந்தது. உலக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு மிகச்சிறந்த அற்புதமான வாழ்வியல் நெறியாக ஆக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம், உலக மக்களுக்கு வாழ்வியல் நெறியாக அல்லாஹ் கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இல்மாக, கல்வியாகத்தான் இறுதி தூதருக்கும் அவர்களின் தோழர்களான சஹாபாக்களுக்கும் உலக மக்களுக்கும் தரப்பட்டு இருக்கிறது. இறுதி தூதருக்கு முன்பு தூதர்களாக, நபிமார்களாக இந்த துனியாவில் யாரெல்லாம் வந்தார்களோ, உதாரணத்திற்கு முதல் மனிதரான, ஆதி மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி தூதருக்கு முன்பு இந்த உலகத்தில் நபியாக வாழ்ந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அத்தனை நபிமார்களுக்குமே இந்த மார்க்கம் இல்மாக, கல்வியாக தரப்பட்டது. மார்க்க கல்வியை எந்த ஒரு மனிதன் வளர்த்து கொள்கிறானோ அந்த மனிதன் தான் இந்த உலகத்தில் மூமினாக வாழ முடியும், அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்டவனாக வாழ முடியும் என்பதை நாம கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய தரஜாத்தை, அவர்களின் தகுதியை அல்லாஹ் உயர்த்துவதாக அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களுக்கும் அந்த மூமின்களில் இல்மு கொடுக்கப்பட்ட, கல்வி அறிவு கொடுக்கப்பட்ட கல்வியாளர்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் உயர் தகுதி இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்த தர்ஜாத் என்று சொல்லப்படுகிற அந்த தகுதியும் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹு தஆலா அவனை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, சூரா ஃபாத்திர் திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 35வது சூறாவில் உள்ள 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்:
இன்னல்லாஹ அஸீஸுன் கஃபூர். இந்த ஆயத்தின் இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ் நிச்சயமாக யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான். இறுதி ஆயத். இந்த ஆயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஆயத்தில் வரக்கூடிய இன்னொரு ஆயத், இந்த ஆயத்தில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி, இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹுவின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் எல்லாம் ஆலிம்கள், அறிஞர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலமா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அப்ப அல்லாஹ் படைத்த அடியார்களில், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமீனான அடியார்களில் அவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் யார்? உலமா என்று சொல்லப்படுகிற அல்லாஹுவை பற்றி, அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை பற்றி, அல்லாஹ்வின் தூதர்களை பற்றி அறிந்த உலமாக்கள், ஆலிம்கள் தான் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் இறுதி தூதரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு எப்படி தந்திருக்கிறான் என்று சொன்னார், உலகத்திற்கு அருட்படையாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர், உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடையாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அந்த இறுதி தூதர் அவர்களை ஒரு உம்மி நபியாகத்தான் அல்லாஹ் இந்த துனியாவுக்கு அனுப்பினான் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். உம்மி நபி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கும்போது, அல் குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதரை உம்மி நபி என்று சொல்லுகிறார். உம்மி நபி என்று சொன்னால் என்ன? எழுத படிக்க தெரியாத பாமரராக இருக்கக்கூடியவருக்கு அரபியில் பெயர் உம்மி. யாருக்கு எழுத தெரியவில்லையோ, படிக்க தெரியவில்லையோ, எழுத படிக்க தெரியாத மனிதராக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பேர் உம்மி என்று சொல்லப்படும். அப்ப அல்லாஹ் அவனுடைய தூதரை உம்மி நபி என்று சொல்லுகிறான். உம்மி நபி என்றால் எழுத படிக்க தெரியாதவர் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நபி எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அவங்க அரபி மொழி பேசக்கூடியவங்க. இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க. அரபி மொழியை தவிர அவங்களுக்கு வேறு மொழி தெரியாது. அரபி மொழி பேசுவாங்க, அரபி மொழி பேச மட்டும்தான் தெரியுமே தவிர அரபி மொழியை எழுதுவதற்கோ வாசிப்பதற்கோ தெரியாதவங்க ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்களுடைய பெயரை கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவங்க பெயரை கூட அவங்களுக்கு கையெழுத்தா போட தெரியாது. அவங்க பெயரை கூட கையெழுத்தா போட தெரியாதவங்க தான் இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அவங்க பேரை கூட கையெழுத்தா போட தெரியாத, அரபி மொழியை தாய்மொழியாக கொண்ட, எழுத படிக்க தெரியாத அந்த இறுதி நபி, உம்மி நபி என்று சொல்லப்படுகிற அந்த உத்தம நபி, உயர்ந்த நபி அவர்கள் தான் உலகத்துல சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் சொல்ல முடியாத உண்மைகளை எல்லாம் இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னாங்க. இந்த நவீன நூற்றாண்டுல மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி, இந்த நவீன நூற்றாண்டுல, நவீன காலத்துல, அறிவியல் யுகத்துல விஞ்ஞானிகளாக, அறிவியல் வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் படித்து அவர்களின் அறிவை பயன்படுத்தி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இன்று கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளை எல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனித சமூகத்துக்கு, உலக மக்களுக்கு எடுத்து சொன்னவங்க தான் அந்த உம்மி நபி. வானத்தை பற்றி சொன்னவர் இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படிப்பட்ட நபின்னு சொன்னா, வானத்தை பத்தி, வானத்துடைய படைப்பின் அற்புதத்தை பத்தி சொன்னாங்க, பூமியை பத்தி சொன்னாங்க. பூமி உருண்டைங்கிறத தெளிவாகவே, மறைமுகமா இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய மக்கள் விளங்கிக் கொள்ளும் விதத்துல பூமி உருண்டை என்பது, பூமி சுழலுகிறது என்ற உண்மையை அல்லாஹ் இறக்கி வச்ச குர்ஆன் வசனத்தோடு உலகத்துக்கு சொன்னவங்க அந்த இறுதி தூதர். கடலை பற்றி,
கடலை வந்து அவங்க வாழ்நாளில் பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த ஊர், பூர்வீக ஊர் வந்து மக்கா. மக்காவில் கடல் கிடையாது. மதீனாவிலும் கூட கடல் இருப்பதாக கிடையாது. அப்ப அவங்க கடல் பயணம் செஞ்சாங்கன்னு சொல்லி எந்த ஆதாரத்தையும் பார்க்க முடியாது. அப்ப கடலை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்ல பார்த்திருப்பாங்களான்னு கூட தெரியாது. அது சம்பந்தமான அறிவிப்புகள் ஹதீஸ்கள் எதுவும் வர மாதிரி தெரியல. அப்ப கடலை பத்தி எதுவுமே தெரியாத, பூமியை பத்தி எதுவுமே தெரியாத, வானத்தை பத்தி எதுவுமே தெரியாத, தேனீக்களிடம் இருந்து, தேனீக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு வகையான தேனீக்கள் பூச்சி, அந்த பூச்சிகளிடம் இருந்து தேன் எவ்வாறு உற்பத்தி ஆகிறது என்பது உட்பட அனைத்தையுமே அறிவியல் உலகம் தேனை பற்றி, கடலை பற்றி, நிலத்தை பற்றி, ஆகாயத்தை பற்றி, அல்லாஹ் தரக்கூடிய வானத்திலிருந்து இறக்கி வைக்கக்கூடிய மலையை பற்றி, இந்த உலகம் எப்படி உருவானது என்று சொல்லப்படுகிற கேலக்சி எப்படி உருவானது என்ற அந்த பிக் பேங் தியரியில இருந்து என்னென்ன உண்மைகளை எல்லாம் அறிவியல் உலகம் கண்டுபிடித்ததோ, இன்னும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறதோ, இந்த உண்மைகளை எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்பாகவே மனித இனத்துக்கு சொன்னவங்க யாரு? இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல மக்கள் சிந்திக்கிறாங்க. எழுத தெரியாத ஒரு மனிதர், அரபி மொழிய தாய்மொழியா கொண்டவர், அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, அவர் பேரை கூட அவருக்கு கையெழுத்தா போட தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வானங்களை பத்தி சொல்றார், மழை எப்படி பெய்யும்னு சொல்றார், பூமியை பத்தி சொல்றார், கடலை பத்தி சொல்றார், அந்த கடலுடைய ஆழத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட்டான ரகசிய உண்மையை பத்தி சொல்றார், அனைத்தையும் சொல்லியிருக்கார். அப்ப எப்படி அவருக்கு சொல்ல முடியுங்கிறத சிந்திக்கும் போதுதான் நாம ஒரு முடிவுக்கு வரணும். அவர் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உலகத்தை படைச்ச ஏக இறைவனின் தூதராக, இறுதி தூதராக, ஏக இறைவனின் நபியாக அவர் தேர்வு செய்யப்பட்ட காரணத்தினாலதான் அவருக்கு இத்தனை உண்மைகளை சொல்ல முடிஞ்சு. ஒரு சிலர் மறுக்கிறாங்களே, அவர் தீர்க்கதரிசி, நாங்க நம்ப முடியாது, முகமது நபி இறைவனின் இறுதி தூதர்னா நாங்க ஏற்றுக்க முடியாது, நம்ப முடியாதுன்னு ஒரு சில பேர் மறுக்கிறாங்களே, அந்த மறுக்கிறவங்க சிந்திக்கணும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தூதர் என்று ஒரு தகுதி கொடுக்கப்பட்ட ஒருத்தரால மட்டும்தான் இவ்வளவு சொல்ல முடியும். இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படாமல் சாதாரணமா உலகத்துல தத்துவம் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. உலக மக்களுக்கு தத்துவம் சொன்னவங்க நிறைய பேர். அந்த தத்துவம் சொன்ன தத்துவ ஞானிகள்ல ஒரு ஞானியா இவர் முகமது நபி இருந்திருந்தார்னா அறிவியலை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க முடியாது, நல்ல கருத்துக்களை மட்டும்தான் சொல்லியிருக்க முடியும். உதாரணத்துக்கு திருக்குறள், நம்ம தமிழ் மொழிக்கு, தமிழ் சமூகத்துக்கு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நூல் எது? திருக்குறள். அந்த திருக்குறளை எடுத்து பார்த்தா நல்ல கருத்துக்கள் இருக்கிறது. அறிவியல் ரீதியா பார்த்தா திருக்குறள்ல அறிவியலுக்கு முரணான கருத்தும் இருக்கிறது. அப்ப திருக்குறள்ல நல்ல கருத்தும் இருக்கு, அறிவியலுக்கு முரணான கருத்தும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வள்ளுவர்னு ஒரு தமிழரால் எழுதப்பட்டது. அவர் நல்ல கருத்துக்களை சொன்னார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவருக்கு அறிவியலை பத்தி என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் அறிவியலுக்கு எதிரான கருத்தையும் அவர் சொல்லியிருக்கார். இப்ப முகமது நபி ஒரு இறைவனின் தூதராக, அல்லாஹ்வின் நபியாக, இறை தூதராக இல்லாமல் வள்ளுவர் மாதிரி ஒரு சாதாரண தத்துவ ஞானியா, தத்துவ அறிஞரா இருந்தாருன்னு சொன்னா உண்மைக்கு முரணான கருத்துக்கள் முகமது நபியுடைய செய்தியிலும் இருந்திருக்கும். ஆனா உண்மைக்கு முரணான கருத்துக்கள் ஒரு கருத்து கூட முகமது நபி சொன்ன அல் குர்ஆனுடைய வசனங்களில் 6666 வசனங்களில் ஒரு வசனத்துல கூட உண்மைக்கு மாற்றமான செய்தி கிடையாது. அவங்க சொன்ன ஹதீஸ்கள் அல்லாஹ்ட்ட இருந்து அறிவிக்கப்பட்ட மற்றொரு வகையான ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ்கள். அந்த சஹீஹான ஹதீஸ்கள்ல ஒரு ஹதீஸ் கூட விஞ்ஞானத்தை மறுக்கிற மாதிரி, அறிவியல் உண்மை கண்டுபிடிப்புகளை பொய்ப்பிக்கிற மாதிரி, பொய் சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. சஹீஹான ஹதீஸ்கள் எல்லாம். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுதான் நாம ஒரு முடிவுக்கு வர்றோம். உண்மையில் அந்த இறுதி தூதர் அவர் ஒரு தத்துவம் பேசக்கூடிய அறிஞர் கிடையாது. படைத்த இறைவன், அனைத்தையும் படைத்த, உலகத்தை படைத்த, மனித சமூகத்தை படைத்த இறைவன் தேர்ந்தெடுத்த ஒரு தூதர். அவங்களைத்தான் அல்லாஹ்
அந்த இறுதி தூதரை பத்தி தான் அவங்க காலத்துல வாழ்ந்த வேதக்காரர்கள் என்று சொல்லப்பட்ட, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த சமூகத்துக்கு அந்த தூதரை பின்பற்ற வேண்டும் என்பதையும், அந்த இறுதி தூதர் எழுத படிக்க தெரியாத உம்மி நபியான அந்த தூதரை பற்றி முன் சென்ற வேதங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா அஹ்ராஃப் திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 7வது சூறாவில் உள்ள 157வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் அல்லாஹ் மிக அற்புதமான ஒரு உண்மையை சொல்லி காட்டுகிறான். 7வது சூறாவுல, அஹ்ராஃப் சூறாவுல 157வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கரி வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத்தி வயுஹர்ரிமு அலைஹிமுல் خبائث ويلعو عنهم إسرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه وتبعوا النور الذي உன்சில மஅஹு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இதுல மிக அற்புதமான ஒரு உண்மையை அல்லாஹ் சொல்லுகிறான். எவர்கள், அதாவது யூதர்களிலிருந்து கிறிஸ்தவர்களிலிருந்து நபியின் காலத்தில் வாழ்ந்த சிலைகளை வணங்கிய சிலை வணங்கிகளான அந்த முஷ்ரிக்குகள் காஃபிர்கள்ல இருந்து இன்னைக்கு நவீன காலத்துல வாழக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் இந்த துனியாவுல வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் பத்தி அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த மக்கள், இன்னைக்கு வாழ்ற உலகத்துல வாழ்ற ஒட்டுமொத்த மக்கள், மறுமை நாள் வரை வாழக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். எவர்கள் அல்லாஹ் படைத்த மனிதர்களில் எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய உம்மி நபியாகிய, எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள அந்த யூதர்கள், அவர்களை பற்றி, யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் அல்லாஹ் இதுல மென்ஷன் பண்ணி சொல்லி காட்டுகிறான். அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் தங்களிடம் உள்ள இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்த யூதர்கள்ட்ட தௌராத் இருந்துச்சு, முழுமையாக இல்லாம குறைவாக இருந்துச்சு. கிறிஸ்தவர்கள், நசாராக்கள் என்று சொல்லப்படுகிற ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த அந்த நசாராக்கள் என்ற கிறிஸ்தவர்கள்ட்ட ஈசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச இன்ஜில் வேதம் இருந்துச்சு, முழுமையா இல்ல, அரையும் குறையுமாக இருந்தது. அப்ப இன்ஜில்லையும் இறுதி நபியை பத்தி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. தௌராத்திலையும் இறுதி நபியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அப்ப தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அவர் இந்த தூதர் அவர்களை நன்மையான காரியங்களை செய்யுமாறு ஏவுவார். இந்த தூதரை இறுதி தூதராக, அல்லாஹ்வின் நபியாக ஈமான் கொண்டு யார் பின்பற்றுகிறார்களோ அந்த மக்களுக்கு இவர் செய்யக்கூடிய காரியம் என்ன, இவர் செய்கிற வேலை என்ன, அவர்களை நன்மையான காரியங்களை செய்யுமாறு ஏவுவார். பாவமான காரியங்களிலிருந்து மக்களை விலக்குவார். தூய்மையான உணவுகளை அவர்களுக்கு ஆகுமாக்குவார். அல்லாஹ் எந்த உணவை தூய்மையாக ஆக்கியிருக்கிறானோ அந்த தூய்மையான உணவை ஆகுமாக ஆக்குவார். கெட்டதிலிருந்து, கெட்ட காரியங்கள், கெட்ட விஷயங்கள் என்று எதுவெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ, அல்லாஹ் எதையெல்லாம் கெட்டதாக ஆக்கியிருக்கிறானோ அத்தனை கெட்டதை விட்டும் அவர்களுக்கு தடுத்து விடுவார். அவர்களுடைய பழுவான, அவர்களின் சுமைகளையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் கடினமான கட்டளைகளையும் இறக்கி விடுவார். எனவே எவர்கள் அவரை, அந்த இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவர்கள் உண்மையாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவியும் செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளியான வேதம் அல் குர்ஆன்,
அவருக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிற அருள் இருக்கிற வேதம் என்ன? அது நூர். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை நூர் என்று சொல்லுகிறார். அப்ப நூறாக ஒளியாக அருளப்பட்டிருக்கும் அந்த ஒளிமிக்க வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். அப்ப இறுதி தூதரை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். அந்த இறுதி தூதரை பற்றி அல் குர்ஆன்ல என்னென்ன உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இறுதி தூதரை சரியாக முறையாக பின்பற்றி வாழ்வதற்கு, இறுதி தூதரை சஹாபாக்கள் எப்படி அந்த உண்மையாக புரிந்தார்களோ அதுபோன்று நாமும் புரிந்து பின்பற்றுவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.